லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். லைட்டாக வசிக்குதுல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் துருவின தேங்காய் தோல் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ தேங்காய் துருவலை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கலர் மாறாமல் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். இப்போ தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி போதுமானது. இப்போ நம்ம சர்க்கரை அளந்த கப்லேயே 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்குங்க. பாகு 1 கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ நல்லா 1 கம்பி பதம் அளவுக்கு பாகு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வருது. இப்போ கொஞ்சம் திக்கானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடியை தூவி விட்டுக்குங்க. நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகட்டும். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்ததும் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிக்கிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தால் போதுமானது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாகுவை ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. 2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. பர்ஃபி ஷேப்பில் கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு 10 பர்ஃபி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.